வேதாகமம் ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. முதல்ல ஒரு ராஜாவை பற்றியது, இப்போ ஒரு அரச குடும்பத்தை பற்றியது. ஒரு ராஜா இருக்காருன்னா அவருக்கு பிள்ளைகள் இருந்தா அவங்களை என்னன்னு சொல்லி அழைப்பாங்க? அரச குடும்பம், வாரிசுகள், இளவரசர்கள், இளவரசி அப்படின்னு அவங்கள மொத்தமா சொல்றது என்ன? ராஜாவின் குடும்பம், அரச குடும்பம். நாங்க என்ன நினைக்கிறோம்னா, இந்த வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ராஜாவை வணங்குகிற ஒரு குடிமக்கள் பற்றியது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது ராஜாவுக்கான, அந்த ராஜாவின் பிள்ளைகளை பற்றியது. நீங்க அந்த அரச குடும்பத்துக்குரியவங்க என்பதை பற்றி. இப்ப இயேசு எதுக்கு வந்தாரு? ராஜ்யத்தை பிரசங்கிக்கவே வந்தேன் என்று சொன்னா, அவர் பிரசங்கிக்கிறதுல ராஜா தெரிகிறாரா? இப்ப இரண்டாவது அரச குடும்பம் தெரியுதா? அதன் பிள்ளைகளை பற்றி தெரியுதா? ஆதியாகமத்துல தேவன் நம்ம படைச்ச போது ஒரு சாதாரண மனிதனா, நபரா நம்மளை படைக்கல. நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள். அப்ப அந்த பூமி அனைத்திலும் யார் இருப்பாங்களாம்? ராஜாக்கள் இருப்பாங்களாம். இப்ப பூமி அனைத்திலும் ராஜாக்களை அவர் சிருஷ்டித்தபடினால் அவர்தான் ராஜாக்களுக்கான ராஜா, ராஜாதி ராஜா. ராஜாக்கள் யார்? நாம. அந்த காலத்துல தன்னுடைய ஆட்சி பரப்புல, அவருடைய ஆதிக்கம் உள்ள இடங்கள்ல அந்த காலத்துல ராஜாக்கள் சிலைகளை செய்து என்ன பண்ணுவாங்க? நிறுவுவாங்க. அவருக்கு சொந்தமான, அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்கள்ல நிறுவுவாரு. அதுல அடையாளம் என்னன்னா, இது என்னுடைய டெரிட்டோரி, இதுதான் அதுல அடையாளம். தேவன் தம்முடைய சாயலாகவும் தம்முடைய ரூபத்தின்படியையும் உங்களை என்னை சிருஷ்டித்து பரலோகத்தின் மகாராஜா சிலையா இல்ல, ஒரு உயிருள்ள பிரதிநிதிகளாக இந்த பூமியில நம்மள வாழ வச்சிருக்காரு. அவருடைய சித்தத்தின்படி இந்த படைப்பை பராமரித்து ஆளவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நாம இந்த பூமியை ஆளும்படி அவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாக்கள். அந்த அர்த்தத்துலதான் மனிதர்கள் தேவனுடைய அரசாட்சியை பிரதிபலிக்கும் ராஜரீக பொறுப்பை பெற்றுள்ளோம். நானும் நீங்களும். ஒரு நாட்டுல மகாராஜா அரியணையில் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லும் போது அந்த நாட்டுல பிரதமரோ அல்லது தளபதியோ பயந்து பேச, கனத்தோடு பேச, மரியாதையோடு அந்த இடத்துல இருக்க. ஆனா ராஜாட சின்ன குழந்தை ஓடி அவருடைய கிரீடத்தை தொட்டு அவருடைய மடியில ஏறி அப்பா என்று சொல்லி உட்கார். இயேசு அந்தப்பட்ட உரிமையை தான் நமக்கு பிதா கொடுத்திருக்காரு என்று சொல்லி ராஜ்யத்தின் சுவிசேஷத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அகில உலகத்தையும் ஆளுகிற மகாராஜா, ஆனா அவர் நமக்கு அப்பாவாக இருக்கு.